நடுத்தர மக்களுக்கும் ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய திட்டங்கள் தானே இது எல்லாமே. இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இப்போ இந்த விடுதி பயணம் எல்லாமே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தானே. நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் தம்பிக்கு இந்தம்மா டெய்லி பஸ் காசு கொடுக்குற எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு நம்மளுக்கு சப்போர்ட்டோ, அந்த ஒரு சப்போர்ட்டை இன்னைக்கு நம்ம முதல்வர் பண்றாரு. முன்பு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் விடியல். இது ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லக்கூடாது, இது ஒரு விடியல் பயண திட்டம். நம்மளுக்கான ஒரு உரிமையை நம்ம தலைவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க பஸ்ல போனா டிக்கெட் எடுக்க கூடாது அப்படின்னு கூட நாங்க அதனாலதான் விடியல் பயணம்னு சொல்றோம். போடுவீங்களா? அவருக்கு தான் போடுவீங்களா? அப்படி நீங்க போட்டீங்கன்னா நான் தான் எம்எல்ஏ, நான் தான் நிக்கிறேன். ஓட்டு போடுங்க, பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய தலைவர் கொடுப்பாரு. நம்மளும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க ஒரு தலைமுறையை உயர்த்தத்துக்கு ஒரு சௌரியமான விஷயங்க. மக்களின் நண்பரா இருக்கீங்க, பீப்புள் ஃப்ரெண்ட்லி லீடர். சூப்பர். உங்களுக்கு வெற்றி வர்றதுக்கு நாங்க மகளிர் விடியல் திட்டத்தின் மூலமா இங்க மகளிர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு ரொம்பவே எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா நாங்க பயன்பெறுறோம். இது எங்களுக்கு ஒரு சேவிங்ஸா இருக்கு. நாங்க பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கான வழியா இருக்கு. அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்க டெய்லி காலையில சாயந்தரம் போயிட்டு வரும்போது ஒரு 1400 ரூபாய் 1500 ரூபாய் எங்களுக்கு நிச்சயம் பிடிக்கிறோம். இந்த காசை வச்சுக்கிட்டு நாங்க வேற செலவுக்கு இதை நாங்க பயன்படுத்துறோம்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க. இங்க இந்த ஏலகிரி மலையை பொறுத்த வரைக்கும் இங்க கீழே இருந்து மேலே போறவங்க ரொம்ப அதிகமாவே இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்டட வேலைக்கு போறவங்க, ஹோட்டலுக்காக வேலைக்கு போறவங்க, இன்னும் பலதரப்பட்ட வேலைக்காக மேலே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சௌகரியமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. இந்த மகளிர் விடியல் பேருந்து பயணத்திலேருந்து நான் இங்கே திருப்பத்தூர்லேருந்து நம்மளுடைய ஏலகிரி மலை வரலும் பயணித்தேன். நம்ம மக்களோட பயணிக்கும் போது மகளிர் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட இதை வரவேற்கக்கூடிய திட்டமாக அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷமா பேசினாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில மிக சிறப்பான ஒரு திட்டமா பார்க்கப்படுது. அத்தனை பேரும் சந்தோஷப்படக்கூடிய திட்டமாக இது வரவேற்கப்படுகிறது. நன்றி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.